இன்றைக்கி என்ன பைக் ரேஸ் தான். டியூஸ்டே தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இது வெனஸ்டேவோடது கண்டு ரெடியாக இருக்கேன். அதனால் அதை போட்டு விடுவோம். இது நம்ம முடிக்கிறதா இருந்துருந்தோம். பார்த்தா இதை டெசர்ட்டே முடிக்க முடியல. அந்த டெசர்ட்டை முடிச்சோம். அப்புறம் இது எதுவும் ஆயிடுச்சு. மந்த் 1 மந்த்து வேணும். இப்போ நான் எந்த பைக் வச்சுருக்கேன்? இருங்க, கெட் அவுட்டு. இந்த பைக்கு செமையாக ஏங்க இது தெரிஞ்சுன்னா எப்போ நான் எடுத்துகிட்டு போயிடையா? அடப்பாவீங்களா, நெக்ஸ்ட்டு போயிட்டேன். அடையே ஷாப்பிங் இது எடுத்துங்க. வேணாம், ஆரஞ்சு மாதிரி இருக்காங்க. எடுத்துட்டு போலீஸ் இது இந்த சாமி வழியில் இங்கே பாருங்க, ஆளோட வட்டி தூக்கிட்டு இருக்கு. இது நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். வாங்க வாங்க, எப்படி இன்னும் போலீஸ் வந்து வேஸ்டா? போலீஸ் கண்டிடா இதெல்லாம். போலீஸ் அழகலாம் என்னடா போலீஸ் வந்து கவுந்துருச்சு. ஏன் இருக்குங்களா? எப்படா எங்க போகிறான்? எப்படா நியாயம் முடிக்கிறீங்க? என்னடா கூப்பிட்டுருங்க. சரிடா இப்போ வேற கேம் விளையாடுவாங்க. இது என்னமோ கடைக்கு நானும் கொடுத்துட்டே இருக்கேன். ஏதோ இருக்குங்க கெட்டி இன்னும் ஆரம்பிக்கலாம். சரி நான் ஒருத்தன் நிறைய போடா போயிட்டு படிக்கிறேன். போடா இப்போ ட்ரை பண்ணுவோம். ஒன்னே ஒன்று நான் ஐடியா போகண்டா. இன்னும் வண்டி தான் அமுக்கமாக இருக்குது. டே பொறுமையாக போ, பார்த்து வலிக்கிட்டு விழுந்துருவேன். ஆடா ஐயே என்னங்க அது ப்ரோ? என்ன ப்ரோ இப்படிக்கா பண்ணுறீங்க? எப்படா அநியாயம் படுத்துறீங்க? ஓ எனக்கு புரிஞ்சுங்க. அது ஏன் அந்த லெவலுக்கு போகலன்ட்டு ஸ்டார்ஸ் இல்லைல்ல, அதனால. ஸ்டார்ஸ் இருந்துச்சுன்னா போதுமா கரெக்டாக எப்படி கண்டுபிடிச்சேன். ஏங்க உங்களுக்கு ஒரு தெரியுமா? மைன்கிராஃப்ட் டெலிட்டட். எப்படி தான் நீ தான் ஈஸியாக நான் தான் தாண்டுவேன். போய் புள்ள கிட்ட படிக்க விட இந்த ரைன்
ஓகே இதோட கேம் முடிச்சுக்குவோம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சொல்கிறது தான் வந்து அடையே